கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மார்க்கு 12:28. வேத பாரகரில் ஒருவன் இயேசுவினிடத்தில் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எதுவென்று கேட்டான். பிரியமானவர்களே, பில்லி கிரகாமிடம் ஒருமுறை பத்திரிகை நிருபர்கள் வந்து, முழு வேதத்தில் உங்களுக்கு பிரியமான வேத பகுதி எது என்று கேட்டபோது, உடனே அவர் அன்பை பற்றியுள்ள 1 கொரிந்தியர் 13 அதிகாரமே எனக்கு மிகவும் பிரியமான வேத பகுதி என்று சொல்லி அதனுடைய காரணத்தை எல்லாம் விளக்கி சொன்னாராம். ஆம், உலகத்தின் மிக பெரிய சக்தி வாய்ந்த வல்லமையான அன்புக்கு வேதம் ஒரு முழு அதிகாரத்தையும் ஒதுக்கி வைப்பதில் ஆச்சரியமில்லையே. ஒருமுறை இயேசுவிடம் வேத பாரகரன் வந்து, கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்டான். காரணம், இது ஒரு சாதாரண கேள்வி அல்ல. அந்த நாட்களில் முழு நியாயப்பிரமாணம், தீர்க்க தரிசன பகுதிகள், கர்த்தருடைய கட்டளைகள் இவற்றையெல்லாம் வேத பண்டிதர்கள் தொகுத்து 3600 கட்டளைகளாக திரட்டி வைத்திருந்தார்களாம். இதில் பிரதானமான கற்பனை எதுவென்று கேட்டால் என்ன சொல்ல முடியும்? ஆனால் உடனே இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று சொன்னார். இதற்கு ஒப்பாயிருக்கிற 2ஆம் கற்பனை என்னவென்றால், உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்பதே. இவைகளில் பெரிய கற்பனை வேறொன்றும் இல்லை என்றார் இயேசு. ஆம் தேவ பிள்ளைகளே, அன்பே பெரியது என்றார் அப்போஸ்தலனாகிய பவுல். அன்பே பிரதானமானது என்றார் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாக இருங்கள் என்றார் அப்போஸ்தலனாகிய பேதுரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, இந்த நாளிலே இந்த அன்பிலே நாம் வாழுவோம். கிறிஸ்துவின் அன்பே பிரதானமானதாய் இருக்கிறது. ஆகவே ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருப்போம், ஒருவரை ஒருவர் நேசிப்போம், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்வோம். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் நன்றி சொல்கிறேன். வேத பாரகரனுக்கு அருமையான உத்தரவு சொன்னது போல, இன்றைக்கு கற்பனைகளில் எல்லாம் எது பிரதானமானது என்று இந்த வேத பாரகன் கேட்டது போல, இன்னைக்கு மக்களுக்கு பிரதானமானது அன்பு என்று இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் பேசியிருக்கிறீர். ஒவ்வொருவரும் அன்பிலே கட்டப்பட, அன்பிலே வாழ, அன்பிலே வளர உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். அன்பில்லாத எல்லா பிள்ளைகளுக்கும் அன்பை காட்டுகிறார். திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், அனாதைகள், ஆதரவற்றவர்கள், கைவிடப்பட்டவர்கள், அன்புக்காக ஏங்குகிறவர்கள் எல்லாருக்குள்ளும் நம்முடைய தேவ அன்பு கிரியை செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.